தமிழ் மகள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 300 கிராம். நான் வீட்டிலேயே கழுவி காய வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். நீங்க ரெடிமேடா வேணாலும் வாங்கிக்கலாம். தேங்காய் துருவல் 100 கிராம், நெய் சிறிதளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு, உப்பு சிறிதளவு, பனை வெல்லம் 150 கிராம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பாகு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. சூடானது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணி வச்சிருக்கிற பனை வெல்லத்தை இதில் போடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பனை வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 100 ml தண்ணி விட்டுருக்கேன். பாகு ரெடி ஆகட்டும். இதை அதுக்குள்ளே நம்ம இது வேறு அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் வேறு சட்டி வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் தீக்கு வச்சுக்கோங்க. பாகு இந்த சைடில் சிம்மில் வெல்லம் நல்லா கரையட்டும். சட்டி சூடாயிடுச்சு. தேங்காய் கொட்டிக்கோங்க. தேங்காய் துருவலை கொட்டி 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் இப்படி இருக்கு. பிறகு அடுப்பை நிறுத்திடுங்க. இதுக்குள்ள நம்மளுடைய பனை வெல்லம் ரெடியாக இருக்கும். பனை வெல்லம் முழுமையாக கரைஞ்ச பிறகு அடுப்பை நிறுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். நம்ம அப்படி ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு கல் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிடும். இப்போ நமக்கு தேங்காய் துருவல் வறுத்து ரெடியாக இருக்குது. பாகு ரெடியாக இருக்குது. அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பாகு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பூர்ணம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பூர்ணம் வந்து நம்ம கடலைப்பருப்பு வச்சும் பண்ணலாம், வேர்க்கடலை வச்சும் பண்ணலாம், தேங்காய் துருவல் வச்சு நான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ மாவு எப்படி பேசியதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நாம் எடுத்து வச்சிருக்கிற சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நான் இங்கே கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு கரைஞ்சிடும். கரைஞ்ச பிறகு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். தண்ணி நம்ம உடனே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொழுக்கட்டை பதம் வர மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்த பிறகு மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையால் பிசைஞ்சுக்கோங்க. 300 கிராம் மாவுக்கு நான் 300 ml தோராயமாக ஊற்றிருப்பேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். குறிப்பாக நாம் கொதிக்கிற தண்ணி தான் இதில் சேர்க்கணும். பச்சை தண்ணியை சேர்த்துடக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தட்டில் கொஞ்சம் நெய்யை விட்டுக்கோங்க. நல்லா பரத்திட்டு மாவு எடுத்துக்கோங்க.
இதில் பூர்ணம் வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். பற்ற வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம். மேலே கொழுக்கட்டை எல்லாத்தையும் பரப்பியாச்சு. இப்போது இந்த மூடி போட்டு மூடிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு திரும்ப நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் கழிச்சு இட்லி பேன் திறந்து பாருங்கள். கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டையை தட்டுக்கு மாற்றிக்கணும். இப்போ நமக்கு சுவையான பனை வெல்ல கொழுக்கட்டை தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.